ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனும் 10 குடியரும் குரு பகவான் இவ்வளவு நாட்கள் 4 இருந்தார். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வரும்பொழுது யோகத்தை தருவார் என்பது கோச்சார ரீதியில் அடிப்படை விஷயம். யோகத்தையும் லாபத்தையும் மிகப்பெரிய தனப்பிராப்தியும். அந்த வகையிலே மீனராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக உங்களுக்கு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலத்திலே 4 இருக்கக்கூடிய குரு பகவான் 5 அமர்ந்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியும் பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தலைக்கு வந்தது தலைப்பையாகையோடு போய்விட்டது என்பது போல் ஜென்ம சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களெல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் 90% நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். அந்த வகையிலே 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சுப பார்வை 9ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உங்கள் ராசிக்கும் கிடைக்கப் போகிறது. அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம். ராகு கேது பயிற்சியும் மனதில் கொண்டுதான் மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்துக்கும் இது பொருந்தும். மீன லக்னமாக இருந்தால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பார்த்து பலனடையலாம். சற்று ஏறக்குறைய பலன்கள் சரியாகவே அமையும் என்பதே அடிப்படை விஷயம். இப்போது 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாதன் மட்டும் இல்லாமல் 10 கூடியவர். ஆக 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நிச்சயமாக போக்குவார். உங்கள் கனவுகளும் ஆசைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்ற வைப்பார். பிள்ளைகளுடைய வழியில் பெரிய தனப்பிராப்தியை உண்டாக்குவார். அவர் இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதில் இருந்தால் அவர்களுக்கு தனப்பிராப்தி, அதாவது சரியான வேலை, தொழில், திருமணமாக இருந்தால் குழந்தை பாக்கியம், எண்ணற்ற நல்ல பலன்கள் 5 உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தருவார். அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு கடன்களையும் அவர் தருவார். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முழு காரணம் ஒன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும், அடுத்தபடியாக குரு பகவான் நின்ற இடத்திற்கு அவர் 6 கூடியவர் என்பதால் கடனையும் தருவார். ஆக 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக உங்கள் மனதில் என்னென்ன சங்கடம் இருந்தோ அந்த சங்கடங்களெல்லாம் காணாமல் போவச் செய்வார் என்பதே அடிப்படை விஷயம். இந்த குரு பயிற்சியின் மீன ராசிக்காரர்கள் மிகவும் பலமாக வரவேற்கக்கூடிய அமைப்பாக மற்ற ராசிகளை காட்டிலும் ஏற்கனவே ஜென்ம சனியால் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு ஆண்டவனுடைய அருட்கொடையை இந்த குரு பயிற்சி என்பதை நீங்கள் தெளிவாக நம்பலாம். 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செய்வார் என்று சொன்னேன் அல்லவா. அவருடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு ஆத்ம நண்பன் செவ்வாய் அந்த 9ஆம் வீட்டிற்கு 2, 5 கூடியவராகிய குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு 5 உச்சமடைந்து 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், தனப்பிராப்தி, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள், பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, தந்தை உறவுகள் உங்களை தேடி வருவது, பொருளாதாரத்தில் பெரிய முயற்சி எடுப்பது, வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எந்தெந்த வயதுடையவர்களோ, அதாவது படிக்கின்ற மாணவ மாணவிகளோ அல்லது வேலைக்காகவோ மற்ற தொழிலுக்காகவோ முயற்சி செய்தவர்களுடைய கனவுகளும் அத்தனையும் நிறைவேறும். பங்கும் பங்காளிகள் சொத்து பாகம் சரியான முறையில் உங்களுக்கு பிரிந்து தரப்பட்டு உங்கள் பாகம் உங்களுக்கு கட்டாயம் வரும். அதை நீங்கள் சொத்தாகவும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது விட்டுவிட்டு வேறொரு சொத்தாகவும் வாங்கலாம். குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களும் திலத்தர்ப்பங்களும் செய்யக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம். பலர் புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கலாம். மாற்று மதங்களுக்கும் மாற்று கிறிஸ்தவர்களோ அதாவது முஸ்லீம்களோ இருந்தால் உங்களுடைய புனித ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆக தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம். லட்சுமி கடாட்சியம் தழுவிக்கொள்ளும். அந்த அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களாம் பட்டமோ பதவியோ பேரோ புகழோ தனமோ எல்லா விதமான நன்மைகளும் 9ஆம் வீட்டின் மூலமாகவும் சகோதர வகையில் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் நிச்சயமாக கிடைக்கும். சகோதரன் மூலமாக என்று சொல்வதற்கு அது செவ்வாய் வீடு, தந்தையின் மூலமாக என்று சொல்வதற்கு அது 9ஆம் வீடு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆக குருவினுடைய அற்புதமான பார்வையின் மூலமாகவும் பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. அந்த 11ஆம் வீட்டிற்கு அவர் 12, 3 கூடியவர் என்பதனால் மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். எடுக்கின்ற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய
நல்ல தகவல், கடந்த காலத்தில் வராத தகவலெல்லாம் வெற்றி செய்திகளாக, தோல்வி தகவலாக வந்ததெல்லாம் இனி வெற்றி தகவலாக வரும். உங்கள் மனமும் காதும் குளிரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் சுபவீரியங்கள் உண்டாகும். அதற்காக பொருளையோ சரீர கஷ்டத்தையோ கொடுத்து நீங்கள் நிச்சயமாக உதவுவீர்கள் என்பது அடிப்படை. பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு சில முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. ராசியிலே இருக்கக்கூடிய ஜென்ம சனிக்கும் கிடைப்பதால் மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய கவசம் போட்டுக்கொண்டு நீங்கள் போருக்கு செல்வது போல எல்லா விதமான பாதிப்புகள், எந்த சங்கடங்கள் இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. அந்த வகையிலே கவசம் போல் உங்களை கட்டாயம் இந்த குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய சங்கடத்தையும் முழுமையாக போக்கும் என்பதே அடிப்படை புரிதல். ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், கடந்த காலத்தில் தங்கு தடைப்பட்ட காரியங்களெல்லாம் வெற்றி அடைவது, எல்லா விதமான நன்மைகளும், உங்களை ஓரம் கட்டியவர்களும் உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும், விலகியவர்களும் உங்களை வேண்டி செல்லு வலிய சென்று உங்களால் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரக்கூடிய குரு பயிற்சி தான். இந்த 5லே உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாகவும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடியதன் மூலமாகவும் 1ஆம் வீட்டு பலனும் மிக மிக அற்புதமாக இருக்கும். பல வெற்றிகளும் யோகங்களும் சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும் என்பதால், பாக்கியங்களும் லாபங்களும் பெருகும் என்பதால், மீன ராசிக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் ஆணும் பெண்ணும் அத்தனை பேரும் இந்த குரு பயிற்சியை வருக என்று நீங்கள் தாராளமாக வரவேற்கலாம். மற்ற வீடுகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பது இப்போது நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டிற்கு 4லே சஞ்சரிப்பதினால் குடும்ப விருத்தி கட்டாயம் உண்டு. குடும்பத்தின் மூலமாக புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும், புதிய குடியிருப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு 3லே இருந்து 3க்கு 11ஐ பார்ப்பதினால் உங்களுடைய தைரியம், வீரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். இளைய சகோதர சகோதரின் மூலமாக முழு ஒத்துமையும், நண்பர்கள் ஒத்துமையும், விஐபிகள் தொடர்பும் நிச்சயமாக உண்டாகும். 4ஆம் வீட்டுக்கு 2லே உச்சமடைந்திருப்பதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்களும், தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் லாபங்களும் நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு. 6ஆம் வீட்டுக்கு 12லே இருப்பதனால் வாங்கக்கூடிய அத்தனை கடன்களும் சுபவெரிய கடன்களாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு 11லே இருப்பதனால் கணவனாலும் மனைவியினாலும் லாபங்களும் ஒற்றுமையும், திருமண முயற்சிகள் பெரிய அளவிலே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 8ஆம் வீட்டிற்கு 10லே இருப்பதினால் தொழில் ரீதியாக கடன் வாங்கலாம். அந்த கடன் எல்லாம் உங்களுக்கு சுபவெரிய கடன்களாகவும் அமையும். 10ஆம் வீட்டிற்கு 8லே இருப்பதினால் புதிய முயற்சிகளை கட்டாயம் தள்ளி போடவும், பணியில் இருப்பவர்கள் சக ஊழியர்களால் ஒரு சில சங்கடங்களோ அல்லது இடைஞ்சலோ வரலாம். நீங்கள் அமைதியாகவும் அவர்களை அனுசரித்தும் போக வேண்டும். இல்லை என்றால் சர்ச்சை உண்டாகும் என்பது நினைவில் கொள்க. 12ஆம் வீட்டிற்கு 6லே மறைந்தாலும் 12ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் கூடுமான அளவு பிள்ளைகளுக்காகவும் குடும்ப எதிர்காலத்திற்காகவும் அமையும் என்பதே மீனராசிக்காரர்களுக்கு உண்டான குரு பகவான் மற்ற வீடுகளுக்கு உண்டான பலன்களாக அமைகின்றது. ஆக இந்த குரு பயிற்சி மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சகல வயது உடையவர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமும் இருக்கும் என்பதால், ஜென்ம சனியில் சங்கடங்களை உங்களை விட்டு மறையும் என்பதால் வருக என்று மனப்பூர்வமாக வளர்த்தூவி இந்த குரு பயிற்சி நீங்கள் வரவேற்கலாம். நன்றி, வணக்கம்.